ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே தை மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறகு இருக்குது. இந்த தை மாதத்தில் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன விதமான விஷயங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, முக்கியமாக என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா, அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த ஏழுமலையான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளிலுமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கும். அந்த வகையில் தனுசு ராசி என்பவர்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு தெய்வத்தின் மீது ஒரு அதீத பக்தி இருந்துக்கிட்டே இருக்குங்க. தங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது ஆழ்ந்த நம்பிக்கையோடு இவங்க இருந்திருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சாஸ்திர சம்பிரதாயங்களில் மிகுந்த நம்பிக்கை உடையவங்களாக தான் இருப்பாங்க. அவற்றை கடைபிடிப்பதிலையும் மன உறுதி கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க சொன்ன வார்த்தைகளை கடைபிடிப்பாங்க. வீட்டின் மூத்தவர்கள் சொல்லும் சொற்களை கேட்டு அதன்படி தான் இவங்க நடப்பாங்களாம். தனுசு ராசிக்காரங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் மிக ஆர்வமாக இருப்பாங்க. எப்போ யாரும் நம்மக்கிட்ட வந்து உதவி கேட்பாங்க அப்படின்னு காத்துட்டே இருப்பாங்க. குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு மீன ராசிக்காரர்கள் இருவருமே ஊருக்காக உழைச்சிட்டு வீட்டில் உள்ளவங்க கிட்ட நற்பெயரே எடுக்க மாட்டாங்க. எல்லோரும் நல்லவரே என்னை நம்பி ஏமாந்து போயிடுவாங்க. அப்படியே ஏமாந்தாலும் ஆத்திரப்பட மாட்டாங்க. பணம் வேண்டுமா புகழ் வேண்டுமா அப்படின்னு கேட்டால் புகழ் தான் வேணும் அப்படின்னு யோசிக்காமல் சொல்லக்கூடிய நபர்கள் தான் மோஸ்ட்லி இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் சம்பாதிக்கும் பணத்தை ஒரு பகுதியை தானமாக வழங்கக்கூடிய எண்ணம் இவங்கக்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். ஒரு சில பேர் தானமாகவும் வணங்குவாங்க. மேலும் இவங்களுக்கு மஞ்சள் அப்படிங்கிறது ராசி ரீதியாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக பார்க்கப்படுது. வங்கித்துறை, ஆன்மீகம், கோயில் ஆசிரியர் பணித்துறை போன்ற விஷயத்தில் வந்து ஈடுபட்டு புகழ் பெறுவாங்க. மேலும் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவபெருமான். சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு ஆகியவை இவங்களுக்கு விருப்பமுள்ளதாக எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தூர தேச பயணங்களில் அதிகமாக ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கோயில் குளங்களுக்கு தீர்த்த யாத்திரைகளை அடிக்கடி செய்யக்கூடிய நபர்களாகவும் இந்த தனுசு ராசிக்காரங்க மோஸ்ட்லி இருப்பாங்க. பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமாக இருந்தாலும் பழகுவதற்கு வெகுளித்தனம் உடையவங்களாக தான் இருப்பாங்க. உள்ளே எதுவுமே வச்சுக்காம வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்களாகத்தான் இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. எப்பொழுதுமே சிரிச்ச முகத்தோடே இருப்பாங்க. இவங்களை அவ்வளோ சீக்கிரம் உங்களால் கோப முகத்தோடு பார்த்துருக்கவே முடியாது. அந்தளவுக்கு இவங்களுக்கு கோபம் வர்றது அப்படிங்கிறது ரேரான ஒரு விஷயந்தான். இதனாலேயே மற்றவங்க இவங்களை ஈஸியாக ஏமாத்திடுவாங்களாம். குழந்தை உள்ளம் படைத்த இவங்க எப்பொழுதுமே தன் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்களை பட்டிருக்காங்களோ அதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் நிறைய பேர் நன்மை தான் பெறணும், தீமை பெறக்கூடாது அப்படிங்கிறத எண்ணத்தில் வச்சுக்கிட்டே மற்றவங்க கிட்ட பேசக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு வந்து தனுசு ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான விஷயம்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத தொடக்கத்தில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் இருக்கார். மிதுன ராசியில் குரு பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்காங்க. தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் இருக்குது. கும்பத்தில் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும் இருக்காங்க. இந்த கிரகங்களின் அடிப்படையின் படி உங்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ராசியை பார்க்குறாரு. இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு உங்கள் பார்வையை பார்ப்பதால் எவ்வளவு தீமை இருந்தாலுமே எல்லாமே விலகிடும். நல்ல பண பரிவர்த்தனை உண்டாகும். தொழிலில் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு வேலையில் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. விஐபிகள் தொடர்புகள் கிடைக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் சிலருக்கு உயர் பதவிகளை கிடைக்க செய்வார். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமையோடு நெருக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும் யோகம் கிடைக்கும். 2வது இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் 4வது இடத்துல இருப்பதால் நல்ல வருமானம் கிடைக்கப்பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. 3ல் இருக்கக்கூடிய ராகு முயற்சிகளை வெற்றியாக்கி தருவார். அது மட்டும் இல்லாமல் துர்க்கையின் அனுகிரகம் அப்படிங்கிறது பரிபூரணமாக உங்களுக்கு இந்த தை மாதத்தில் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மேலும் மனதில் நினைக்கக்கூடிய எல்லா காரியத்தையுமே வெற்றி பெற செய்வீங்க. ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றினீங்க அப்படின்னா உங்கள் காரியத்தில் வெற்றிகள் அப்படிங்கிறது நடக்கும். தடையும் எல்லாமே நீங்கும். மேலும் பழைய சொத்துக்கள் விற்கும் அமைப்பு அமைஞ்சிருக்கு. புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு. ஒப்பந்தங்களில் படித்து பார்த்து கையெழுத்து போடுவது நல்லதுங்க. தாய்க்கு சிறு உடல்நல குறைபாடுகள் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். கொழுப்பு உணவுகளை தவிர்ப்பது நல்லது. நீர் தொற்று ஏற்பட அபாயம் இருப்பதனால பார்த்து கவனமாக இருங்க. மேலும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய் ராசியில் இருப்பதால் பூர்வீக சொத்துகள் கிடைக்கும் யோகம் உங்களுக்கு இந்த தை மாதத்தில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சகோதரால் நன்மைகள் கிடைக்கும். அலுவலகத்தில் அதிகார பதவிகள் கிடைக்கும். உயர்கல்வி கற்கும் வாய்ப்பு ஏற்படும். 8க்கு உரியவன் 6வது இடத்தில் அமர்வதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும். எத்தனை தடை வந்தாலுமே அது வெற்றிகரமாக மாறும். மேலும் 7ல் குரு இருப்பதால் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரன் ராசியில் இருப்பதால் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சர்க்கரை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு உடல்நிலையை பார்த்து கொள்வது நல்லது. 7க்குரிய புதன் ராசியில் இருப்பதால் வெளிநாட்டில் இருக்கும் தாய்நாடு திரும்புவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்பட்டாலும் பலருக்கு திடீரென வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சூரியன் ராசியில் அமர்வதால் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உங்களுக்கு இந்த தை மாதத்தில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வுகள், இடமாற்றங்கள் வரும். இழந்த சொத்துக்கள் மீண்டும் கிடைக்கலாம். கௌரவம், அந்தஸ்து, தைரியம் கூடும். மேலும் பரமக்குடி நாயனர் கோயிலுக்கு நாகநாத சுவாமிகள் வழிபாடு ஏராளமான வெற்றிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பரிகாரமாக பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். என்ன நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த பதிவுகளில் தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் தை மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குது. இந்த தை மாதத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.